சார் வணக்கம் சார். சார் சாம்ஸ்ன்ற ம். உங்களோட பெயரை ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு மாத்திருக்கீங்க. ம். இந்த பெயர் மாற்றத்துக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ஒரு ஆமா. பேரை மாத்துறது எவ்வளோ ஈஸியானது இல்லைங்களா? அதனால ஒரு பெரிய மெனக்கடலுக்கு பிறகு மாத்திருப்பீங்க. என்ன ம். காரணம் சார்? ஆக்சுவலா என்னுடைய இயற்பெயரே சுவாமிநாதன் தான். ம். ஓ அதே பெயர்ல தான் நான் சினிமால வரணும்னு ஆசை. அ சரி அப்படின்னு அதுக்கான விஷயம் பண்ணும்போது பார்த்தா, ஆல்ரெடி அதே பேர்ல இன்னொரு நடிகர் இருக்காரு. ஸோ ஓகே. அதனால சினிமால நம்ம என்னைக்குமே ஒரு தனித்து தெரியணும், தனித்து அடையாளப்படுத்தப்படணும். 2 பேர் இருந்தாக்க இவரை கூப்பிடுறதா, அவரை கூப்பிடுறதா இந்த கன்ஃப்யூஷன் வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு இதனால அந்த பேர்லேருந்து நான் மாறணும்னு சொல்லிட்டு, அதுக்கு பல கட்ட விஷயங்கள்லாம் மாறி கீறி ஓகே. கிரேசி மோகன் சார் தான் என்னோட குருநாதர். அவங்க ட்ரூப்ல என்னை வந்து சாமான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சாமான்னு வச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள உள்ள போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீரியல்ல நான் நடிச்சிட்டு இருக்கும்போது சாம்ஸ்ன்னு என் பேரை மாத்திக்கிறதுக்கு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே. சாம்ஸ்ன்னு வச்சேன். ம். அப்படி வச்சதுக்கப்புறம் சினிமால நுழைஞ்சு அதே பேர்ல தான் நடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஓகே. ஆனாலுமே உள் மனசுக்குள்ள ஒரு தமிழ் இல்லாத பேரா இருக்கு. ஆனா புதுசா ம். இருக்கு. ஆனா தனித்துவமா இருக்கு. ஆனா அப்படின்ட்டு பார்த்தா நெறைய ஆடியன்ஸ் அந்த ரசிகர்கள் மத்தியில அந்த சாம்ஸ்ன்ற பேர் உட்காரல. அது ம். மேபி தமிழ் பேரா இல்லைங்கிறதுனாலயா? ஏன்னா நெறைய அத ஸ்பெல்லிங் போடும்போதே நான் ம். வந்து CHAAMS சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. அவங்க வந்து சம்ஸ்ன்னு போட்டு வைப்பாங்க. சம்ஸ் CHAMS அப்படின்ற அதுக்கப்புறம் CHARMS சாம்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஓகே. நீங்க பேருக்கு ஏத்த மாதிரியே சாமிங்கா இருக்கீங்கன்னு. என் பேர் சாமிங்க இல்லையே சாம்ஸ் தானே அப்படின்னு அது ஒரு அந்த மாதிரி ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் SHAMலாம் போட்டாங்க. ம். SAMன்னு போட்டாங்க. ஓகே. எனக்கு என்னடா இது ஒரு பேரை சொன்னா பளிச்சுன்னு அது போடுற மாதிரியே இல்லாத மாதிரி இருக்கு. வேற மாதிரி உச்சரிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன குழப்பத்துல தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் சரி நம்ம திறமையோட மக்கள் மனசுல இப்ப ஒரு விஷயத்த பதிஞ்சு ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தா ஒரு காலத்துல கண்டிப்பா இது வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாமுயற்சியோட அந்த பேரை தான் வச்சு ஆகணும்னு பிடிவாதமா தான் இருந்தேன் நான் சாம்ஸ்னு. ஓகே. என்னுடைய நண்பர் கணேஷ் பாபு கூட சொல்லுவார், என்னங்க நீங்க இன்னமும் மாதிரி இருக்கீங்க, அது மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு அவரு அந்த இயக்குனர். சரி. அதுக்கான விஷயம் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு இருக்கும் போதே இந்த 2008 நான் நடிச்ச படம் தான் இந்த அரையன் 305 கடவுள்ல. ம். நடிச்சப்ப இந்த கேரக்டர் ஜாவா சுந்தரேசன் தான். அப்ப வந்து ஐடி ஃபீல்டு பயங்கர உச்சத்துல இருந்த நேரம். ம். ஸோ படத்துல இந்த கேரக்டர் அப்ப நல்லா பேசப்பட்டு அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு வளர 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 இந்த பேரும் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மனிதனுடைய அசுர வளர்ச்சிக்கு ஜென்ரலா ஒரு 3 நிமிஷ பாட்டுல ஒருத்தன் பெரிய ஆள் ஆவான்னு காட்டுவான் இல்லையா? ம். இது வந்து அந்த சீனே மொத்தமே 1 மினிட் தான். 1 மினிட்டுக்குள்ளேயே அந்த டிரான்சிஷன் அழகா காமிக்கிற அளவுக்கு ஒரு சீனே ஒரு அசுர வளர்ச்சியான சீனா காமிக்க விட்டது. ஸோ அது யார் வாழ்க்கையில தடதடன்னு முன்னுக்கு வந்தாலும் ம். அவங்களுக்கு போடுற ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி வந்து மீம் கிரியேட்டரால வேற விதவிதமா அது போடப்பட்டு அந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டர் பயங்கரமா பாப்புலரிட்டி ஆன உடனே ஓகே. அதை தாண்டி நான் போற இடத்துலலாம் இது வரைக்கும் நான் 230க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனா ஹாய் சாம்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்ட ஆட்கள் 100க்குள்ள தான் இருப்பாங்க இது வரைக்கும். ம். யாருக்குமே அது தெரியல. என்ன ஒரு சந்திரபாபு மூஞ்சியோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நகைக்கடைக்காரர் மகன் வடிவேல் சாரோட நடிச்ச காமெடியை சொல்லுவாங்களே ஒழிய ம். ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறதுதான் ஒரு நடிகனுக்கு பெருமைங்கிற மாதிரி நான் என் மனசுக்குள்ள ஒரு இது அந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடாது. அவர் மாதிரி இருப்பாரு இவர் மாதிரி இருப்பாரு அப்படின்னு. ம். வடிவேல் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், விவேக் அப்படின்னு டப் டப் டப்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பேர் சொன்ன உடனே முகம் வருது இல்லையா? ஓகே. அது மாதிரி நமக்கு ஒண்ணு இல்லையேன்னு ஒரு இது அது பேரு ஒரு காரணமா இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ம். மக்களே இந்த ஐடி ஃபீல்ட்ல படிச்சவங்க அது இது எல்லாம் வர வர நான் எங்க போனாலும் ஜாவா சுந்தரேசன் எப்படி இருக்கீங்க, ஜாவா சுந்தரேசன். அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் நாங்க தடதடன்னு ஒருத்தன் வந்தானா உங்க பேரை சொல்லிதான் சார் நாங்க கிண்டல் அடிப்போம். அது மற்ற படங்களை பத்தின விஷயம் சொன்னாலும் பேரா சொல்றது என்ன இதைதான் சொல்றாங்க. ஓகே. ஸோ பார்த்தேன் மக்கள் மக்கள் விருப்பமே மகேசனோட விருப்பம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பேரே நம்மளே வச்சுப்போம், அவங்க அதை தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நிறைய உதாரணங்கள் எல்லாமும் நம்ம சினிஃபீல்ட்லாம் இருக்கு. ஆக்சுவலா இந்த நம்ம நண்பர் ராமதாஸ் அப்படிங்கிறவர் அவர் பேர் ராமதாஸ் தான். ஆனா முனிஷ்காந்த் அப்படின்னு ஒரு பேர்ல நடிச்சு இன்னைக்கு அவர் பேரே முனிஷ்காந்த் ஆயிடுச்சு. ஸோ சில பேருக்கு கேரக்டர் நேம் வரும், சில பேருக்கு டயலாக் ஓரியன்டா இருக்கிற பேரெல்லாம் என்னத்த கண்ணையான்னு ஒருத்தர் இருப்பாரு. என்னத்த பண்ணி என்னத்த அப்படிம்பாரு. அவர் பேரே என்னத்த கண்ணையான்னு வச்சுட்டாங்க அது. ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் அவங்களுக்கு சிங்க் ஆகும். நேழ்கள் ரவின்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி, வெந்நீர் அடைமொழி மாதிரி, பறவை மொழி, இதெல்லாம் சில ஒரு இந்த மாதிரி அடைமொழி மாதிரி ஒன்று சேரும் அதுல.
ஓகே. ஸோ அது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அதனால சரி மக்கள் விரும்பியே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போய் அவங்கள்ட்ட மெனக்கெட்டு நான் ஜாவா சுந்தரேசன் இல்லை சாம்ஸ், அதுவும் CHAAM போட்டு பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால சாம்ஸுங்கிறத விட ஜாவா சுந்தரேசன் இன்னும் கொஞ்சம் மக்கள் மனசுல பிடிச்சி அவங்க கூப்பிடுற பேராவே இருக்கிறதுனால ஏன் அதையே நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரை உருவாக்கி இந்த பேரும் புகழும் கொடுத்தது இயக்குனர் செம்புத்தேவன் சார் இல்லையா? ஓகே. ஸோ அதனால அவரிடம் முறையாக இப்போ ஒரு பர்மிஷனை வாங்கி அவரோட வாழ்த்துக்களோட நேற்று தான் அந்த விஷயம் முடிஞ்சுது. அப்புறம் அந்த படம் எடுத்த சங்கர் சாருக்கும் ஒரு நன்றியை என்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு ஆத்தரைஸ்டாக இன்னைக்கு வந்துட்டேன். எல்லாம் இன்னைக்கு வரும்போது பேர் மாற்றினதுக்கப்புறம் ஒரு மீடியாலையும் சரி நண்பர்களும் சரி நல்லா இருக்கு இந்த பேர் ஆக்சுவலாக இந்த ஜாவா சுந்தரேசன்ன்றது நல்லா இருக்கு, இட் சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்ல எல்லார்ட்டேருந்தும் பாராட்டு. ஏதாவது கண்ணாப்படான்னு வச்சிருந்தா கூட ஏய் அதுவே நல்லா இருந்தது இது ஏன்டா வச்ச அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு கேட்சியான ஒரு நேமாக இருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை தரக்கூடிய நல்ல சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த பேரில் இனி தொடருவேன். அவ்வளோதான். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். மகிழ்ச்சி சார்.